ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் கிருபா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டென்சஸ். டென்சஸ்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பயம் இருக்கும். என்னடா டென்சஸ் எப்படி கத்துக்க முடியும்? டென்சஸ் ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸ்கூல்லயே நம்ம படிக்காத டென்சஸை இவங்க சொல்லி தர போறாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். டென்சஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய காலங்கள், அதாவது டைம்ஸ் பிரதி நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே டென்சஸ் ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிரசன்ட் அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சியை பத்தி சொல்றது. பாஸ்ட் அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்த பத்தி சொல்றது. ஃபியூச்சர் அப்படின்னா நடக்க போற விஷயத்த பத்தி சொல்றது. பிரசன்ட் அப்படின்னா நவ், இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா, நவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவே பாஸ்டா இருந்துச்சுன்னா எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, நேத்து நடந்துச்சு, நேத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்றது. ஃபியூச்சர் டென்ஸ்னா டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, நாளைக்கு நடக்க போகுது, நாளான்றைக்கு நடக்க போகுது, நாளைக்கு இல்ல அடுத்த மாசம் நடக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி கண்டினியூஸா அடுத்துன்னு போனா அது ஃபியூச்சர் டென்ஸ். சோ இந்த 3 டென்ஸுமே நம்ம ஈஸியா கத்துக்க முடியும். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ டென்சஸ் பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். டென்சஸ் மொத்தம் டென்சஸ்ல 12 டென்சஸ் இருக்கு. அது என்னென்னன்றதை இப்ப பார்ப்போம். பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிறப்போ நிகழ்காலம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்ச்சியை சொல்றதுக்கு பிரசன்ட் டென்ஸ் நம்ம சொல்லுவோம். பிரசன்ட் டென்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதுதான் 4 டைப். பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அடுத்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா முடிஞ்சு போன விஷயத்தை சொல்றது இல்லையா, அதுல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர்ல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இது 12மே ரொம்பவே ஈஸியா இருக்கக்கூடியது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்க போறது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இது 3 தெரிஞ்சுக்கிட்டாலே மற்ற விஷயங்களையும் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா அவள் வருகிறாள், அதாவது நடந்துகிட்டு இருக்க நிகழ்ச்சி. பாஸ்ட் டென்ஸ்ல அவ வந்தாள், நேத்து வந்தா. ஓகேவா? எஸ்டர்டே மை ஃப்ரெண்ட் கம் டு மை ஹோம். ஃபியூச்சர் டென்ஸ்ல அவள் வருவாள். டுமாரோ மை ஃப்ரெண்ட் கம் டு மை ஹோம், அவள் வருவாள். இதுதான் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் டென்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரசன்ட் கண்டினியூவஸ்னா என்ன, பாஸ்ட் கண்டினியூவஸ்னா என்ன, ஃபியூச்சர் கண்டினியூவஸ்னா என்னன்னு. गाइस, இப்போ பிரசன்ட் கண்டினியூவஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூவா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த சொல்றோம். அதாவது அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி அவ வருகிறாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அவ வருது கண்டினியூவஸ்ல என்ன வரும், அப்ப வந்து கொண்டு இருக்கிறாள். அவ என்ன பண்றாதோ வந்து கொண்டே இருக்காமா, அதுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்றது பதிலா அம்மா வந்துகிட்டே இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அது பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா அவ நேத்து பஸ் ஏறினா, இதோ வந்துட்டே இருக்கேன்னு சொன்னா, வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால வந்துட்டே இருந்தாள். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது பாருங்க. அவ அப்ப ஏறினா இன்னமும் வந்துகிட்டே இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னா அவள் வந்து கொண்டே இருப்பாள். ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவா, வந்துகிட்டே இருப்பா. நேத்து பஸ் ஏறினா இன்னைக்கும் வரல, அப்ப நாளைக்கு வந்துட்டே இருப்பாள்ல, நாளைக்கு வருவாள்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாளை. அப்போ வந்து கொண்டே இருப்பாள். இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். இன்னொரு தடவை பார்க்கலாம். பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா பிரசன்ட்ல இப்ப பஸ் ஏறிப்பா, இப்ப வந்துட்டே இருப்பான்னு சொல்றோம், அதுதான் பிரசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்ல நேத்து பஸ் ஏறிட்டா சொன்னாலும் இன்னைக்கு அவ வந்துட்டே இருப்பா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவா அப்படின்னு சொல்றதுக்காக நேத்தே ஏறிட்டாமா, நேத்து அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, நேத்தே ஏறிட்டா, அவ வந்துட்டே இருந்தா, நேத்தே ஏறிட்டா இன்னமும் வந்துட்டே தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ்னா அவள் வந்து கொண்டே இருப்பாள். நேத்து ஏறினா இன்னைக்கும் வரல, நாளைக்கு வந்துடுவா கண்டிப்பா. அப்ப நாளைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஃபியூச்சர்ல வந்து கொண்டே இருப்பாள், நாளைக்கும் வந்துகிட்டே இருப்பா. நேத்தும் வரல, இன்னைக்கும் வரல, நாளைக்கு வந்துகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போ உங்களுக்கு
present continuousனா என்னன்னு புரிஞ்சிருக்கும், past continuousனா என்னன்னு புரிஞ்சிருக்கும், future continuousனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதாவது வந்துட்டு, வந்துட்டே, கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம்ல, கொண்டு கொண்டு அப்படின்னு வருது இல்லையா, இந்த கொண்டு அப்படின்னு வர இடம் எல்லாமே கண்டினியூவஸ்ல வர விஷயங்கள். அதாவது நேற்று ஏறினா இன்னைக்கு இன்னும் வந்துட்டே இருக்கா, அது பாஸ்ட். பிரசன்ட்னா இன்னைக்கு காலையில ஏறினா இன்னைக்கு நைட் வந்துருவா அப்படி சொல்லுவோம்ல, அது பிரசன்ட் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூவஸ்னா நேற்று ஏறினா இன்னைக்கும் வரல, நாளைக்கு வந்துருவா, அப்போ வந்து கொண்டே இருப்பாள், நாளைக்கும் வந்து கொண்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் ஃபியூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போ உங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூவஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், பாஸ்ட் கண்டினியூவஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஃபியூச்சர் கண்டினியூவஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது போன இதுல என்ன பார்த்தோம், பிரசன்ட் கண்டினியூவா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். இப்ப பெர்ஃபெக்ட் அப்படின்றப்போ அந்த இடத்துல முடிஞ்சிடும், அந்த விஷயம் முடிஞ்ச விஷயத்த பத்தி சொல்றதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அதாவது பிரசன்ட்ல முடிஞ்ச விஷயத்த சொல்றது பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட்ல முடிஞ்சு போன விஷயத்த சொல்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர்ல முடிஞ்ச விஷயத்த சொல்றது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். சோ அதை பத்தி இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அவள் வந்திருக்கிறாள். பிரசன்ட்ல இப்பதான் அவ வந்திருக்காமா, அவ வீட்டுக்கு வந்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அம்மா அவ வந்திருக்காமா, என்னம்மா இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவ வந்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா அவ வந்து விட்டாள், அம்மா அவ நேத்தே வந்துட்டாமா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா, பாஸ்ட்ல அவ நேத்தே வந்துட்டாமா அது உங்களுக்கு தெரியாதாமா வந்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அவள் வந்திருப்பாள், எனக்கு தெரியலங்கம்மா அவ நாளைக்கே வந்திருப்பா, அவ நாளைக்கே வந்துருவா, வந்துட்டானா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். சோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா வந்திருக்கா, இன்னைக்கு வந்திருக்காமா, வந்திருக்கு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் இல்லையா அம்மா கிட்ட, அப்போ வந்திருக்காள் அப்படின்னு சொல்றது வந்து பெர்ஃபெக்ட், முடிஞ்சிருச்சு, அதாவது வந்திருக்கிறாள் அப்படின்றதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா அவள் வந்து விட்டாள், அம்மா அவ நேத்தே வந்து விட்டாமா அது உங்களுக்கு தெரியாதாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறப்போ வந்து விட்டாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு அவ வந்துருவாமா, அவ நாளைக்கு கண்டிப்பா வந்துருப்பாமா, அவ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவாள்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ இங்க வரக்கூடிய வந்து இரு அப்படின்னா இருக்கிறது, நம்ம இப்ப வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல அந்த விஷயம் நடந்துட்டு இருந்துருச்சு முடிஞ்சிருச்சு, அப்போ நடந்துட்டு இருந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்களேன், வந்திருக்கிறாள் அப்படின்னா இரு, வந்து விட்டால் வந்து இரு அந்த சென்டென்ஸ் வருதுங்களா, அதே மாதிரி வந்து இருப்பாள் இரு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டினியூவஸ் அப்படின்னா வந்துகிட்டே கண்டினியூவஸா நடந்துகிட்டே இருக்கிறது, ஐஎன்ஜி சேர்த்து வரும், ஓகேங்களா. அதே மாதிரி பெர்ஃபெக்டா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் பெர்ஃபெக்டா நடந்த விஷயம் அப்படின்னு சொல்றதுனாக்காகவும் இரு அப்படின்ற வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல அடுத்து வரப்போறது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தது பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு. இப்போ நம்ம பார்க்க போறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டையும் பிரசன்ட் கண்டினியூவஸையும் சேர்த்து வரதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அதேதான் பாஸ்ட்ல பெர்ஃபெக்ட்டையும் பாஸ்ட் கண்டினியூவஸையும் சேர்த்து வரது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பிரசன்ட்டையும் ஃபியூச்சர் கண்டினியூவஸையும் சேர்த்து வரது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அதாவது பெர்ஃபெக்டான ஒரு செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, நிகழ்காலத்திலையும் கண்டினியூ ஆச்சு, அதாவது பாஸ்ட்லயும் கண்டினியூ ஆச்சு, அடுத்து வரப்போற எதிர்காலத்திலையும் கண்டினியூ ஆகும்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இதுக்கெல்லாம் இப்போ ஒரு நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்னா அவள் வந்து கொண்டே இருக்கிறாள், அம்மா அவ வந்துகிட்டே இருக்காமா, இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவாமா, அவ வந்துகிட்டே இருக்காமா, இப்ப வீட்டுக்கு வந்துருப்பாமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்னா பாஸ்ட்ல, அதாவது நேத்துல இருந்து அவள் வந்து கொண்டே இருந்தாள், நேத்துல இருந்து அவன் வந்துகிட்டே தாமா இருந்தா,
அந்த இருந்தால் நேத்துல இருந்து வந்துகிட்டேதாமா இருந்தால், அப்போ அது என்ன பண்ணுது, பாஸ்ட்ல தான் இருக்கு. அவ என்ன பண்றா, கண்டினியூவஸா வந்துகிட்டே தான் இருந்தா. சரிங்களா, இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றப்போ ஃபியூச்சர் வரைக்கும் அந்த விஷயம் நடக்கும். பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும் நடக்கிற விஷயத்தை தான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். அவள் வந்து கொண்டே இருப்பாள், அவள் வந்து கொண்டே இருப்பாள். நாளைக்கு கூட அவன் வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க. ட்ரெயின்ல நீங்க டெல்லியில நேத்து ஏறினீங்க, அப்ப நேத்து வரீங்க, இன்னைக்கு வரீங்க, நாளைக்கு தான் வருவீங்க. அப்போ நாளைக்கு தான் வருவீங்க. சரிங்களா, அது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அகைன் இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நான் ஃபிளைட்ல ஏறினேமா, ஃபிளைட்ல இன்னைக்கு காலையில ஏறினேன், இன்னைக்கு ஈவினிங்லாம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சோ இன்னைக்கே நடக்குது. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஃபிளைட்ல ஏறினேமா, வந்துட்டே இருக்கேமா, இன்னைக்கு ஈவினிங்லாம் வீட்டுக்கு வந்துருவேமா, அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பஸ். இப்போ டெல்லியில இருந்து பஸ் ஏறினீங்கன்னா நேத்து ஏறினேன், இன்னைக்கு தான் வந்தது, 2 நாள் தான் எனக்கு. நேத்து ஏறி இன்னைக்கு வருது. அப்போ நேத்துல ஏறினேமா, இன்னைக்கு வந்திருப்பேமா, இன்னைக்கு வந்திருப்பேமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ட்ரெயின். ட்ரெயினுக்கு நேத்து ஏறினே வரல, இன்னைக்கு வரலான்னு பார்த்தேன், இன்னைக்கும் வர முடியும், நாளைக்கு வந்திருப்பேன், அப்ப நாளைக்கு நான் வந்திருப்பேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாளைக்கு கண்டிப்பா வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் பார்த்த 9 டென்சஸுமே முக்கியமான டென்சஸ். பட் ஆனா இந்த 3மே வந்து பேசிக்கா ஒரு சில இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இத பத்தி இனிமே வரப்போற வீடியோக்கள்ல ஒவ்வொரு டென்ஸையும் எக்ஸாம்பிளோடையும் தெளிவாகவும் நம்ம பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு பேசிக்னா என்ன, டென்சஸ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்காத விஷயத்த அடுத்து வரப்போற வீடியோக்கள்ல இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டென்ஸையும் நம்ம பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு 12 டென்சஸ்னா என்ன, அந்த 12 டென்சஸ் எங்கெங்க யூஸ் ஆகுதுன்றத தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் தெளிவா, இன்னும் பிரீஃபா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். தேங்க்யூ காய்ஸ்.